அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஷ்டகர்ம மாந்திரீக பயிற்சியில் அகோர சக்கரத்தை பயன்படுத்தி எதிரியை உச்சாடனம் செய்யக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது முதல்ல உச்சாடனம்னா என்ன அப்படின்னா, எதிரியை இருப்பிடத்தை விட்டு விரட்டுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? எதிரியை இருப்பிடத்தை விட்டு விரட்டுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? உச்சாடனம்னாவே விரட்டுறது அப்படிங்கிறது அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையுமே விரட்ட முடியும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுடைய எதிரிகள் உங்களை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டு சில பேர்லாம் அந்த அக்கம் பக்கத்தில் என்ன செய்வாங்கன்னா, அக்கிரமமாக பேசுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க. சரிங்க, எதிரிகள் வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க. வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மென்மேலும் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் மனம் சில பேர்கள்லாம் இருப்பாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உள்ளவங்கலாம் இந்த எதிரி என்ன செய்யணும்னா, இருப்பிடத்தை விட்டு விரட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து எதிரி என்ன செய்யணும்னா விரட்டுறதுக்கு இந்த உச்சாடனத்தை பயன்படுத்துவாங்க. இந்த உச்சாடன கலையை மாந்திரியத்தில் எதற்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது எதிரிகளை சத்துருக்களை விரட்டுறதுக்கு மாந்திரீகத்தில் அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த உச்சாடனத்தை. சரிங்களா? ஒரு சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சொத்துக்களில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அபகரிச்சிருப்பாங்க. சரிங்களா? தன்னுடைய சொத்துக்களை அபகரிச்சிருப்பாங்க. சில பேர் இந்த தொழில் கடை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, எதிரிகள் ஏமாற்றி வாங்கியிருப்பாங்க, அபகரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் அந்த எதிரி அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு இந்த உச்சாடன எந்திரத்தை மந்திர பிரயோகம் செஞ்சு அவருக்கு வீட்டில் கொண்டு போய் வாசல்லையோ இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துலையோ பிதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா என்ன செய்வான்னா, எதிரி அந்த இடத்துல இருக்கவே முடியாது. சரிங்களா? துணியக்கானான்னு ஓடியே போயிடுவான். இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அந்த வீடு வித்துவிட்டே போயிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு எதிரி வந்துடுவான். ஒரு கட்டத்தில் என்ன செய்யணும்னா, இந்த வீட்டையே வித்துவிட்டு என்ன செஞ்சிருவான்னா எதிரி ஓடி போயிடுவான். சரிங்களா? அதுதான் நான் சொல்லிட்டேன், இந்த சொத்துக்களை அபகரிச்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது பண்ணுறதெல்லாம் பாவம் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி துர்க்குணம் கொண்டவங்களை மேலே இந்த பிரயோகத்தை கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி சொத்துக்களை அபகரித்தவங்க, பணத்தை ஏமாற்றி பிடுங்கினவங்க, உங்கள்கிட்ட இருந்து பணங்களை இந்த மாதிரி ஏமாற்றி பிடுங்கினவங்களெல்லாம் இந்த எதிரிகள் என்ன செஞ்சிடணும்னா, அவங்க இருக்கக்கூடிய மனையை விட்டு விரட்டுறதுக்கு இந்த உச்சாடன கலையை பயன்படுத்தலாம். ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த எதிரிகள்னால செய்வனை கொண்டாந்து பிதைச்சிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில். இந்த குடும்பம் வளரக்கூடாது, இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அழிந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக செய்வனை தகடுகள் இந்த மாதிரி செய்வனைக்கு உண்டான பொருட்களை என்ன செஞ்சுருவாங்கன்னா, வீட்டு வாசலில் கொண்டாந்து பிதைச்சி வச்சுருவாங்க. சரிங்களா? அந்த வீட்டு வாசலில் பிதைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் பெரிய சண்டை, கலவரம், வெட்டு குத்து, மனக்கஷ்டம், அந்த வீட்டில் நிம்மதியான தூக்கம் இருக்காது, அந்த வீட்டில் உள்ள ஜீவராசிகள்லாம் இறந்து போகும், ஒரு காசு பணம் தங்காது, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நோய் நொடியினால் என்ன செய்வாங்கன்னா பாதிப்படைஞ்சு ரொம்ப மன கஷ்டத்தில் இருப்பாங்க. சரிங்களா? இது இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் செய்வனை பிதைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இந்த சக்கரத்தை போட்டு மந்திர ஒரு கொடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டு வாசலில் அந்த எந்திரத்தை பிதைச்சிட்டோம், இல்லை அப்படின்னா அந்த எந்திரத்தை நம்மளுடைய வீட்டு வாசலில் கட்டிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் என்ன செய்யும்னா, இருக்கக்கூடிய அந்த செய்வினை, ஏவல், இந்த மாதிரி துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், பேய் பிசாசுகளாக இருக்கட்டும், எல்லாமே ஓடி போயிடும். அந்த வீட்டில் இருக்க முடியாது. அதனால ஒரு நொடி கூட அந்த இடத்துல இருக்க முடியாது. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சக்கரம் தான் இந்த அகோர சக்கரம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்களுக்கு நோய் நொடியினால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? தீராத நோயாக இருக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட நோய்களையுமே இந்த அகோர சக்கரத்தை கொண்டு என்ன செய்ய முடியும்னா விரட்ட முடியும். இதுக்கு பேர் தான் பிணி உச்சாடனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இந்த உச்சாடனத்தெல்லாம் மாந்திரீகர்கள் பண்ணி, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாந்திரீகர்களாக இருந்தீங்க அப்படின்னா பிணி உச்சாடனம் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா பிணி அப்படிங்கிறது கர்ம வினையை சார்ந்தது. சரிங்களா? அதனால் எதனால் இவனுக்கு பிணி வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டு ஆராய்ந்த பிறகு அதற்கு தகுந்தாற் போல் இந்த பிணி உச்சாடனம் செய்யணும். சரிங்களா? சில பேருக்கு இந்த கர்ம வினையினால் இவன் பிணியினால் அவதிப்படணுங்கிற விதி இருக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய் அவனுக்கு சரி பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஏன்னா அவனை விதியை அனுபவிக்க விடாமல் தடுத்த பாவ குற்றத்துக்கு நீங்கள் வருவீங்க. அதனால் எதனால் இவனுக்கு பிணி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து
செஞ்சுக்குங்க. சரிங்களா? இந்த பிணியை உச்சாடனம் பண்ணுறதுக்கும் இதை அருமையாக பயன்படுத்தலாம். சரிங்களா? ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த காளி, கருப்பர், சுடலை மாடன், சரிங்களா, இந்த மாதிரி அகோர தெய்வங்களை வச்சு வணங்கக்கூடியவங்க இந்த அகோர சக்கரத்தை பயன்படுத்தி இந்த உச்சாடன கலையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா அகோர சக்கரம்னாவே அகோர தெய்வங்களுக்கு உண்டான சக்கரம். சரிங்களா? இந்த அகோர தெய்வங்களை கும்பிடக்கூடியவங்க நீங்கள் மாந்திரிகராக இருக்கும் பட்சத்தில், பூசாரிகளாக, இந்த குறி சொல்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களை தேடி வரவங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும், அருமையாகவும் வேலை செய்யும் நல்லா. சரிங்களா? இந்த எந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய இந்த எந்திரத்தை தான் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறோன்னா, ஒரு செப்பு தகட்டில் உங்களுக்கு தேவையான அளவு செப்பு எந்திரத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த செப்பு தகட்டில் இந்த எந்திரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா, இரவு தான் இந்த பூஜையும் பண்ணணும், இந்த இரவு தான் இந்த எந்திரத்தையுமே எழுதணும். ஒரு 10 மணிக்கு மேலேயே பூஜையை தொடங்குங்க, எந்திரங்களை எழுதுங்க. எந்த நாளில் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் எந்த நாளில் வேணாலுமே பண்ணலாம். சரிங்களா? இதில் நான் இதுக்கு உச்சாடனத்துக்கு உண்டான நாளை பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இரவு நேரத்தில் ஒரு செப்பு தகட்டில் இந்த எந்திரத்தை எழுதிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு சாபம் போக்கிடுங்க. சாபம் போக்கிட்டு அந்த எந்திரத்தை எழுதி முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு ஒரு மஞ்சள் நீராலையும் ஒரு பாலாலையும் சந்தனத்தினாலையும் அபிஷேகம் பண்ணிடுங்க. சரிங்களா? அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த எந்திரத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி குங்குமம் தடவி பலி கொடுத்த பிறகு பலி கொடுத்து அந்த எந்திரத்தில் பிழிஞ்சு விட்ருங்க. பிழிஞ்சு விட்டு அந்த எந்திரத்தை அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு சந்தனம், குங்குமம், விபூதி இதெல்லாம் என்ன செஞ்சுருங்கன்னா அந்த எந்திரத்துடைய 4 மூலையிலையுமே வச்சு ஒரு தாம்பாளத்தட்டில் விபூதி கொட்டி அந்த தாம்பாளத்தட்டு மேலே இதை வச்சுருங்க. சரிங்களா? வச்சுட்டு உங்கள் முன்னாடி சுத்தமான பசு நெய் ஊற்றி இன்னும் சின்ன திரி போட்டு நீங்கள் வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க. அந்த எந்திரம் உங்கள் முன்னாடி தாம்பாளத்தட்டில் இருக்கிற மாதிரியும் அந்த விளக்கும் உங்கள் முன்னாடி எரியிற மாதிரியும் வச்சுக்கோங்க. அந்த விளக்கோடைய ஒளி இந்த சக்கரத்தில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா, ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 10,008 உரு கொடுக்கணும். சரிங்களா? 1008 வீதம் மொத்தம் 10,008 உரு கொடுக்கணும். சரிங்களா? 10,008 உரு ஒரே நாள்லையும் கொடுத்துனாலும் கொடுக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு 1008 வீதம் கொடுத்து மொத்தம் 11 நாட்கள் இந்த பூஜையை பண்ணணும். இந்த பூஜையை பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த எந்திரத்தை தாம்பாளத்தட்டில் வச்சுட்டு அந்த எந்திரத்துக்கு ஒரு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கு பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உரு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த 11 நாட்களுமே நீங்கள் என்ன செய்யணும்னா உரு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா 11 நாட்களுமே தேங்காய் பழம் இந்த இது வைக்கணும் தேவைகள். முதல் நாள் மட்டும் தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு பூஜை கொடுத்துருங்க. சரிங்களா? ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 11 நாளைக்கு இந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுத்தீங்க அப்படின்னா எந்திரம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்னா உயிர் பெற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓம் ஷௌம் ஹிம் பட் எதிரியோடைய பெயர் சேர்த்து உச்சாடைய அப்படிங்கிறத மந்திரத்தை கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மொத்தம் 11 நாள் கொடுத்த பிறகு இந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி எந்த எதிரியை நீங்கள் விரட்டணும் நினைக்கிறீங்களோ அவங்க வீட்டுடைய வாசல்லையோ இல்லை அவங்க வீட்டு பக்கம் எந்த வீட்டில் கொண்டு போய் நீங்கள் பிதைச்சி வச்சாலும் சரி, இல்லை எதுலையாவது சொறி வச்சாலும் சரி, சரிங்களா, எதிரிக்கு தெரியாமல் அந்த இடத்துல நீங்கள் பிதைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த எந்திரம் இருக்கிறதுக்குள்ளேயும் அவனை பாடாப்படுத்தி அவனுக்கு அந்த வீட்டை விட்டு துரத்திப்படும். சரிங்களா? அவனை அந்த வீட்டில் இருக்கவே விடாது. அந்த வீட்டில் அவனுக்கு மன நிம்மதியே இருக்காது. இந்த வீட்டை விட்டு எப்படா வெளியே போவோம் அப்படிங்கிற மனநிலை அவனுக்கு உருவாக ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் அவன் அந்த வீட்டை விற்றுவிட்டு வெளியே போகிற அளவுக்கு உருவாக்கி விட்டுரும். சரிங்களா? சரிங்க, அப்படியும் பண்ணலாம். ஒரு சில பேர்கள் இந்த உங்கள் இடத்துல ஏதாவது பிரச்சனை இருப்பாங்க. சரி, எங்கள் இடத்த பற்றி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எதிரிக அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கொண்டு போய் இந்த தெரியாமல் இந்த எந்திரத்தை பதச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா எதிரி உங்கள் பக்கடே வரமாட்டான். அந்த இடத்துல உங்கள்கிட்ட பிரச்சனை கொடுக்கணும்னு அந்த இடத்துல எதிரி வந்தான்னா அவன் என்ன நினச்சி போவானோ தெரியல, திரும்பி அவன் சாந்தமாக உங்களை பார்த்துட்டு அவன் மாட்டுக்கு போயிடுவான். சரிங்களா? இதுதான் எதிரி உச்சாடனம் பண்ணுறது. சரிங்களா? இதே போல் ஒரு வீட்டில் இந்த செய்வனை, ஏவல், பில்லி செய்வனை ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த எந்திரத்தில் இந்த எதிரிகள் பெயர் இருக்கக்கூடிய இடத்தை எடுத்துட்டு சகல விதமான ஏவல், பில்லி, செய்வனை, சூனியம், துஷ்ட சக்திகளும்
உச்சாடைய உச்சாடைய அப்படிங்கிற மாதிரி மந்திரத்தில் வாக்கியத்தை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு அந்த எந்திரத்தை சுருட்டி கொண்டு போய் எந்த வீட்டில் ஏவல் பில்லி செய்வினை சுனியம் இருக்கோ அந்த வீட்டில் கொண்டு போய் நீங்கள் சுருட்டி அந்த எந்திரத்தை பிதைச்சி வச்சுட்டீங்க, வீட்டு வாசலில் பிதைச்சி வச்சுட்டீங்கனாலும் இல்லை வீட்டு வாசலில் கட்டிட்டீங்கனாலும், ஒரு கருப்பு கயிறை போட்டு கட்டிட்டீங்கனாலும் அந்த வீட்டில் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏவல் பிள்ளை செய்வோம்னு சொன்னீங்கன்னா இருக்காது, ஓடி போயிடும். சரிங்களா? ஒரு சில பேர்கள் எதிரிகள் தொழில் பண்ணுவாங்க. தொழில் பண்ணக்கூடிய கடைகளில் கொண்டு போய் தெரியாமல் வாசல்லையோ அந்த கடைகளுக்குள்ளே ஏதாவது ஒரு பகுதியில் சொருகி வச்சுட்டீங்கனாலும் எதிரி என்ன செய்வான்னா தொழிலே இல்லாமல் என்ன செஞ்சு போடுவான், நடுத்தருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவோம். சரிங்களா? ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் நம்ம பலன் தந்து தரக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் தப்பே பண்ணாத அப்பாவிகள் மேலே யாரும் பிரயோகம் பண்ணிடாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் எதிரிகள்னால நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க, எதிரிகள் எங்களை துன்புறுத்துகிறான், எதிரிகள் ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிற கட்டத்தில் மட்டும் எதிரிகளுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுங்க. சரிங்களா? தப்பி தவறி அப்பாவிகள் தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே இதை பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யும், வேலை செய்யாமல் கிடையாது. இதனால் அவன் குடும்பம் வீணாக போயிடுச்சு அப்படின்னா அதற்குண்டான பாவங்களை நீங்கள் தான் சுமக்க நேரிடும். சரிங்களா? அதனால் தப்பு செய்யாத மக்கள் மேலே இந்த பிரயோகத்தை பண்ணாதீங்க. சரிங்களா? அது மாதிரி போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த பிணி உச்சாடனம் செய்கிறதுக்கும் அந்த ஓம் சௌம் ஹிம் பட் எதிரியோட பேரை எடுத்துட்டு சகல விதமான பிணிகளும் உச்சாடைய உச்சாடைய அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து அந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு தாயத்தில் அடைச்சி யாருக்கு நோய் இருக்கோ அது ஒரு வலது மணிக்கட்டில் கட்டிக்க கொடுத்தீங்கன்னா 48 நாளைக்குள்ள அந்த நோய் பூரா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். டாக்டரே ஒரு வித்தியாசமாக பார்ப்பார், என்னப்பா மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் மாந்திரீகம் கற்றுக்கிட்ட அனுபவத்துலலாம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஒரு பிணியவே அழிக்கக்கூடிய விஷயம். நல்லா கேட்டுங்க, ஒரு பிணியை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான விஷயத்த நம்ம ஈடாக சில பரிகாரங்கள்லாம் பண்ணணும். சரிங்களா? பண்ணால் மட்டும்தான் அந்த வினை நம்மளை தாக்காமல் இருக்கும். சரிங்களா? அதனால் பிணி உச்சாடனம் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து எடுத்து பண்ணுங்கள். சரிங்களா? மாந்திரீக விஷயத்தை பொறுத்தளவு யாரும் மாந்திரிக பயிற்சியில் கற்றுக்கிறக்கூடியவங்க யாரும் பணம் வாங்காமல் நான் இலவசமாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா இலவசமாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கர்ம வினை உங்கள்கிட்ட தான் வரும். சரிங்களா? மாந்திரிகர்கள்ட்ட தான் வரும். பெரும்பாலும் மாந்திரிக விஷயங்களை பார்த்திங்கன்னா பணம் வாங்காமல் செய்யக்கூடாது. சரிங்களா? நான் சும்மா பண்ணி கொடுத்தேன், என் பேர் ஃபேமஸ் ஆகணும், அதனால் நான் சும்மா பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா மாந்திரிகம் பழிக்கவும் செய்யாது. அதுபோல் அவன் அனுபவிக்கக்கூடிய வினை உங்கள்கிட்ட வந்துடும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு தேவையான விஷயத்த வாங்கிக்கிட்டு பண்ணி கொடுங்க. சரிங்களா? நான் இலவசமாக பண்ணி கொடுக்குறேங்கிறதுக்காக தேவையில்லாமல் சிக்கலில் போய் மாட்டிக்கிற வேணாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.